இந்த நேபுகாத்நேச்சர் யூதேயாவில் இருக்கிற வளங்களை எல்லாம் கொள்ளையடித்து கொண்டு போய் தன் நாட்டிற்கு உரிமையாக்கிக் கொள்ளுகிறார். மிக முக்கியமாக எருசலேம் ஆலயத்தில் இருந்த அலங்கங்களையும் மிக சிறப்பான சொத்துக்களையும் பறித்து கொண்டு போய் தன் நாட்டை வல்லரசாக்குவதற்காக, தன் நாட்டை வளமையாக்கிக் கொள்வதற்காக கொள்ளையடித்து கொண்டு போகிறார். அதோடு மட்டும் இந்த நேபுகாத்நேச்சர் நின்று விடவில்லை. அவருக்கு இன்னொரு தன்மை இருந்தது. என்னவென்றால், எந்தெந்த நாட்டையெல்லாம் அவர் கொள்ளையிடுகிறாரோ அல்லது கைப்பற்றுகிறாரோ அந்த நாட்டிலே செயல் வீரியம் மிகுந்த, அழகு மிகுந்த, ஞான வரங்களால் நிரம்பிய, அறிவும் ஆற்றலும் உடல் பலமும் உடைய அரச குலத்தில் பிறந்திருக்கிற இளைஞர்களை கொண்டு போய் தன் நாட்டில் அடிமைகளாக வைத்து அந்த நாட்டின் செழுமையை பெருக்குவதற்கு இவர்களை அடிமை வேலை வாங்கினார் என்பதும் நேபுகாத்நேச்சருடைய ஆட்டிடியூட் அல்லது நேச்சர். அந்த அடிப்படையில் தான் இவர் யூதேயா நாட்டை சேர்ந்த பல இளைஞர்களை அடிமைகளாக கொண்டு போகிறார். அதில் 4 இளைஞர்களை குறித்து திருமறை நமக்கு சொல்லுகிறது. அதைத்தான் தானியேல் நூலிலே நான் படித்தோம். அந்த 4 இளைஞர்களுடைய பேரை சொல்லுங்க யாராவது. அம்மா, என்ன பேரு? தானியேல், சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ. திருச்சபை சரியா சொல்லிடுச்சு. தானியேல், சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ அப்படின்னு சொல்லிடுச்சு. திருச்சபைக்கு ஒரு சாபம் என்னன்னா, அவங்களுடைய ஒரிஜினல் பேர் தெரியல. யாருடைய ஒரிஜினல் பேரு? இந்த சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவுடைய ஒரிஜினல் பேர் தெரியல. அவங்க அப்பா அம்மா அவர்கிட்ட பெயர் அனனியா, மிசாவேல், அசரியா. இல்லை, அப்பா அம்மா வச்ச பேர் என்ன பேரு? அனனியா, மிசாவேல், அசரியா. திருச்சபை தெரிந்து கொண்டிருக்கிற பேர் என்ன பேரு? சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ. நம்ம பிள்ளைங்களுக்கு ரொம்ப ஆசைப்பட்டு பேர் வைப்போம். இல்லை, ரெட்டை பிள்ளைய போதுற பேர் தான். ஒன்றுத்துக்கு சாத்ராக்கு, இன்னொருத்துக்கு மேஷாக்குன்னு வைப்போம். அந்த பேருடைய பொருள் தெரியாமலேயே நாம் வைக்கிறோம். இந்த அரசன் தன் நாட்டுக்கு அடிமைகளாக அழைத்து செல்லுகிற இளைஞர்களுக்கு முதல் கட்டமாக என்ன செய்கிறார்னா, அவருடைய பெயர்களை மாற்றி வைக்கிறார். ஏன் பேரை மாற்றணும்? இல்லை, ஒரு பேர் அபிஷேக் நல்லதானே இருக்குது. ஏன் அந்த பேரை மாற்றணும்? நல்ல பேர் தானே. பெயரை மாற்றுவது எதன் அடையாளம்?